மாட்டு தொழு உரம் எல்லாமே நான் இதில் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். அதிலிருந்து வந்திருக்கிற தண்ணி இது. இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி அது அவ்வளோ வாசனையாக இருக்குது. இதில் தான் சென்ட்டும் தயாரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்டு, சோப்பு, என்னென்னவோ ஷாம்பு எல்லாமே தயாரிக்கிறாங்க முல்லைப்பூவை போட்டு. நம்ம செம்பருத்தி செடி பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 15 பூ, 16 பூ, 17 அது மாதிரிலாம் பூத்துருக்குது. பெருசாக மரம் மாதிரி இருந்துச்சு இந்த செம்பருத்தி செடி. நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நான் செடியெல்லாம் ப்ரூனிங் பண்ணணும், கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்ம இந்த கேனில் மாற்றும் போது மொத்தத்தையும் நான் சுத்தமாக மொட்டையாக கட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா அதை செடி இப்படி கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. 2 பூ, 3 பூ, 5 பூ அந்த மாதிரி பூத்துருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 செம்பருத்தி பூ பூத்துருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பூக்கும். பூ பாருங்கள் சின்னதாக இருக்குது, பரவாயில்ல. 10 பூ பூத்துருக்குது. இனிமேல் வந்து இது நிறைய பூக்கும் பாருங்கள். ஒரு கலையிலையுமே எவ்வளோ அரும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எப்படி பூக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த செடிக்கு வந்து கொடுக்குற உரம், நம்ம போட்டிருக்கிற மண் கலவை எல்லாமே தான். நம்ம அடிக்கடி வந்து இதுக்கு கொடுக்குற தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு காரணம். இந்த வருஷம் வந்து நம்ம புண்ணாக்கு கரைசல் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். மீன் கழுவுன தண்ணி, சிக்கன் கழுவுன தண்ணி இதெல்லாம் நம்ம அடிக்கடி ஊற்றினே இருந்தோம். இப்போ இடையில் வந்து இந்த ஒரு வாரம் 10 நாளாக வெயில் நிறைய இருக்குது. நம்ம செடியை வந்து சரியாக கவனிக்க முடியல, எருவும் கொடுக்கல. அப்படி இருந்தாலும் அவங்க செடிங்க வந்து பூக்கத்தை வந்து கம்மி பண்ணலை, அப்படியே தான் பூத்துருக்குது. பாருங்கள் நம்ம செம்பருத்தி செடியில் எவ்வளோ பூ அழகாக பூத்துருக்குது. நம்ம வந்து பைப் போட்டு செடிக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுவும் ஒரு காரணம். மழை மாதிரி பாருங்கள் நம்ம செடியில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம பூவெல்லாம் பறிச்சிக்கின்னு கீழே போயிட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மழை தண்ணி. நம்ம நேற்று வந்து இதில் சாம்பலை நம்ம எரிய வச்சுட்டு போனோம். இலை கட்டைங்க எல்லாமே எரிய வச்சுட்டு போனேன் நான். அதில் ஃபுல்லாக தண்ணி ரொம்ப போயிடுச்சு. கிச்சன் வேஸ்ட்டு கேனில் ரொப்பிட்டு அதை எடுத்து நம்ம அதிலே ஊற்றி வச்சுட்டு போயிட்டோம். பானையில் வந்து காயிட்டோன்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சிச்சு. அந்த மழையில் வந்து இவ்வளோ தண்ணி ஆகிருக்குது. இது வந்து 1 லிட்டர் தண்ணி இருந்துச்சு. நான் தான் இப்போ அவசரப்பட்டு செடிக்கு ஊற்றிட்டேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நிறச்சி வச்சு சேவ் பண்ணி வச்சு கூட ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம போட்டு நடுறதுக்கு ரெடி பண்ணாலோ இல்லை கட்டிங்ஸு செடிங்களை வச்சு பண்ணாலோ இந்த மழை தண்ணி ஊற்றும் போது அது செடி காயாமல் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல மருந்து. நம்ம வந்து மீன் அமிலம், பஞ்சகாவியா அது என்ன நம்ம இல்லாத பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம ஊற்றுறது. இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற மழை தண்ணியை நம்ம வச்சு அதில் ஊற்றும் போது செடிங்க வந்து நல்லா தரமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். மழை தண்ணியில் வந்து நிறைய நம்ம செடியில் பாருங்கள் முல்லைப்பூ வந்து எவ்வளோ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் அங்கே உள்ளே இருக்கிற செடியிலேருந்து கொஞ்சம் கிளீன் வந்திருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குது. இன்னொன்று அரும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அரும்பு வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு முல்லைப்பூ செடி வச்சுன்னு இருந்தோம். அது மரம் மாதிரி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து 1 முழம் பூ பூக்கும், ஒரு தட்டு நிறைய பூவாகும். அது நான் ஷார்ட்ஸ் பிடிச்சி வச்சுருக்கிறேன், பெரிய வீடியோவும் போட்டிருக்கிறோம். அந்த முல்லைப்பூவெல்லாம் வச்சு அதுலேருந்து எடுத்து வச்ச 2 களை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குச்சி நான் வச்சுட்டு போனேன் ஊருக்கு. அந்த பெரிய செடி வந்து காஞ்சி போயிடுச்சு நம்ம ஊர்லேருந்து திரும்பி வரத்துக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இப்போ தான் பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. போன வருஷம்லாம் பூக்கலை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பூக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ புதுசாக ஏன் இவ்வளோ அரும்பு பூன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் இவ்வளோ பூ பூக்குதுன்னு. இதில் வந்து நம்ம கடலை புண்ணாக்கு கரைசல் ஊற்றுறோம். முக்கியமாக கடலை புண்ணாக்கு கரைசல், புளிச்ச மோர், சிக்கன் கழுவுன தண்ணி, மீன் கழுவுன தண்ணி இதெல்லாம் நம்ம இந்த செடிக்கு ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுற கிச்சன் வேஸ்ட்டு நம்ம போடுறோம் எருவா. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி செடி சூப்பராக இருக்குது. பூவும் இவ்வளோ பூ பூத்துருக்குது. அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செடி இங்கே ஏதாவது எந்த செடி வச்சாலும் அந்த மாதிரி பூ நிறைய வரணுன்னாக்கா நம்ம வந்து கிச்சன்லேருந்து வேஸ்ட் ஆகிற பொருளுங்களை போட்டாலே நம்மளுக்கு வந்து இவ்வளோ பூ. கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்குது. இப்போ காய் எல்லாத்துலேயுமே எல்லா கலையிலையுமே வந்து பூ வருது, காய் வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்களும் பார்க்கலாம் அறுவடையை. இந்த கீழாநெல்லி வந்து நம்ம ஒரு தொட்டியில் கூட தனியாக வளர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வளர்ந்து வந்து இது நான் எடுத்து டியூட்டியில் மாமா கூட டியூட்டியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் 2-3 பேருக்கு. இது வந்து அவ்வளோ நல்லது. ஆனால் ரொம்ப சூடு ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்ற போகிறீங்க.
மோரில் கலந்து சாப்பிட்ணும், இல்லை வெண்ணெயில் கலந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டு தாளித்த பொருளெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த இலைங்களை மட்டும்தான் போட்டு அரைச்சி கொஞ்சமாக போட்டு குடிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லி பாருங்கள். ரொம்ப கசப்பாக இருக்கும் இது. குழந்தைங்கள்லாம் வாயிலே பெரியவங்களே வாயில் வைக்க மாட்டாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப தூரம் வெண்ணெய் இல்லைனாக்கா மோரில் கலந்து சாப்பிட்லாம். கீழே முக்கியமாக நம்ம எல்லா செடிக்குமே நம்ம போட்டிருக்கிற உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியம். உரம், ஃபெர்டிலைசர், நம்ம ஊற்றுற தண்ணி, கிச்சன் வேஸ்ட்டு. நான் எல்லாத்துக்குமே கிச்சன் வேஸ்ட்டு தான் போடுறேன். இப்போ வந்து நம்ம புதுசாக போட்டுன்னு இருக்கிறது தான் கடலை புண்ணாக்கு, இல்லைனாக்கா இப்போ வந்து கடுகு புண்ணாக்கு போட்டுன்னு இருக்கிறோம். ஒரு 2-3 மாதமாக கடலை புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு ரெண்டுமே நான் தண்ணியில் கலந்து தான் ஊற்றின்னு இருக்கிறேன். வெளிக்கிழங்கு செடி எல்லாத்துலேயுமே நிறைய வளர்ந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் காலி பண்ணால் தான் பக்கத்தில் இருக்கிற செடி வந்து அது வளர விடும். ஒரு முறை நம்ம வெளிக்கிழங்கு அறுவடை பண்ணோம், பக்கெட்டே ஒடிச்சுன்னு வெளியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளிக்கிழங்கு. அதுவும் நான் பெரிய வீடியோவாக போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன இவங்க புதுசாக சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க. தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ போயிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெய்லி நம்ம என்னென்ன போடுறோம், செடிக்கு நம்ம என்ன ஊற்றுறோம், என்ன எருவு கொடுக்குறோம் சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையில் எடுத்தோம்னாலே அது அவ்வளோ வாசனையாக இருக்குது. இதில் தான் சென்ட்டும் தயாரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்டு, சோப்பு, என்னென்னவோ ஷாம்பு எல்லாமே தயாரிக்கிறாங்க முல்லைப்பூவை போட்டு. அவ்வளோ வாசனை இந்த பூ. மல்லிப்பூ கூட அதிக வாசனை இது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நேற்று தான் உங்ககிட்ட கிச்சன் வேஸ்ட்டு இந்த கேனு நிறைய போட்டு வச்சுட்டு போனேன். ஒரு 4-5 நாளாக நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்டு எடுத்துன்னு வந்து வைக்கிறத வந்து செடிக்கு போட முடியறதில்ல. ஒரு 10 நாளாக வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு செட் ஆகலை. அதனால் செடி மாற்றி நடுறதோ இல்லை எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் நம்ம வந்து அந்த கிச்சன் வேஸ்ட்டு மழை பெய்யும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கேனில் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து போட்டு வச்சேன். ஏன்னா மாமா வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அந்த தோல் எல்லாமே வெளியே வச்சாக்கா அது ரொம்ப தண்ணி, மழை தண்ணி எல்லாம் அதில் சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடும். சரி, நம்மக்கிட்ட 2 கேன் இருக்குது, அதில் கிச்சன் வேஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் போட்டேன். பாருங்கள், இதில் வந்து மழை தண்ணியும் ஊற்றி வச்சோம். இதிலேருந்து தண்ணி ஃபில்டர் ஆகி கீழே வந்து ஒரு டப்பாவே நிறைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இது. நம்ம இது உள்ளே போட்டிருக்கிற காய்கறி தோல், பழத்தோல், அப்புறமா வந்து நம்ம வந்து புதுசாக சாம்பலெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். நான் மாட்டுத்தொழு உரம் எல்லாமே நான் இதில் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். அதிலிருந்து வந்திருக்கிற தண்ணி இது ஃபில்டர் ஆகி வந்திருக்குது. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஃப்ரெண்ட்ஸ். டானிக் இது செடிங்களுக்கு வந்து இது டானிக்கு. குழந்தைங்களுக்கு எப்படி மெல்லிசாக இருக்கிறாங்க, சத்து இல்லை, நடக்க முடியலன்னா நம்ம எப்படி ஹார்லிக்ஸு, போர்ன்விட்டா, பூஸ்ட், பால் எல்லாம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்கிற செடிங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி நம்ம செடிங்களுக்கு ஊற்றும் போது செடி வந்து ஒரு புது உயிர் பெற்று சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நான் நேற்று எடுத்து வச்ச தண்ணி மழை தண்ணி, அதுலேயே வந்து நான் இப்போ இதை எடுத்து ஊற்றிக்க போகிறேன். பாருங்கள் இந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.